தமிழகம் முழுவதும் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அரசு கலை கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் நலசங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அருணகிரி, தமிழக அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தொகுப்பூதியம் அடிப்படையில் 7324 கௌரவ விரிவுரையாளர்கள் பணி செய்து வருவதாகவும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தார். அரசு கல்லூரியிலும் இருப்பவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவையும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்திய அடிப்படையில் ஊதியம் வழங்க சொல்லியும் 2 விதமான அந்த தீர்ப்புகளை கொடுத்திருந்தார்கள். அந்த 2 தீர்ப்புல ஒரு தீர்ப்பை நிராகரித்து விட்டார்கள். மற்றொரு தீர்ப்பிற்கு மேல்முறையீடு செல்லலாம் என்பதற்கு ஒரு 5000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பதற்கு கூட மனமில்லாமல் நிதித்துறைக்கு சென்ற கோப்பினை திரும்ப பெற்று மேல்முறையீடு செய்யலாம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இங்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாங்களும் ஏறத்தாழ பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய அனைத்து தகுதிகளையும் பெற்று பணிபுரிந்து வருகின்றோம். எங்களுக்கு இணையானவர்களுக்கு, எங்களோடு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேல் அதிகமான அந்த ஊதியம் கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் 25,000 ரூபாய் மட்டுமே இன்று வரை பெற்றுக் கொண்டு வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவது என்பது மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்கின்றது.